சும்மா புஸ்ஸு புஸ்ஸுன்னு பஞ்சு போல காரக்குடி பணியாரம் பார்த்துடலாமா? ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், கழுவி களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸு புழுங்கல் அரிசி, ஒரு கிளாஸ் பச்சரிசி கழுவி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பும் இல்லாமல் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் அது வந்து லேசாக அந்த புளிச்சு வரட்டும். இது வெயில் டைம் இல்லையா, ஒரு 5 மணி நேரம் நம்மளுக்கு போதும். ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அந்த மாவில். ஒரு கப்பு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு சர்க்கரை ஓகேவா இருந்துச்சு, அதனால சேர்த்துக்கிட்டேன். 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மறுபடியும் வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். ரவை ஊறணும் அதுக்காக. இது ஈவினிங் டைமில் ஸ்கூலில் லீவில் இருக்கு இல்லையா பிள்ளைங்க, அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பணியாரம். இது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் கோதுமை மாவு வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு துருவுன தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சேர்த்தா, அதுக்காக. எண்ணெய் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படியே கிள்ளி போட்ட மாதிரி போடுங்க. உங்களுக்கு கரண்டியில் ஸ்பூனில் அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் வந்து ஹையில் இருக்கட்டும் அடுப்பு, அப்போ தான் அப்படியே பொங்கி மேலே வரும். இது பாதிக்கு மேலே வெந்தவன கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. உள்ள மாவு வந்து கொஞ்சம் வேகணும், இல்லைனா வேகாத மாதிரி ஆயிரும். அதனால சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி சிம் பண்ணிவிட்டு அப்படியே பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா அப்படியே வெந்து வரட்டும். அவ்வளோதான், பிளேட்டில் எடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.